சபாஷ், சரியான போட்டி. விஜய்க்கு போட்டியாக களமிறங்கும் தனுஷ். செல்வராகவனுடைய ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும், யாத்ராவுடைய ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும், ரஜினிகாந்த் ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும். தனியார் சேனலுக்கு ராணி தைரியம் இருந்தால் அவர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஆரஞ்சு தமிழ் நேயர்களே, சபாஷ், சரியான போட்டி. விஜய்க்கு போட்டியாக களமிறங்கும் தனுஷ். கொம்பு சீவும் திமுக மேலிடம். எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை நோக்கி, அதாவது பையனூர் பங்களாவை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா திமுகவில் கிட்டத்தட்ட 60% பேர் அங்கே போயிட்டாங்க. திமுகவில் எப்படா போகலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் இப்போ போனாச்சுன்னா பதவி போயிடும். சரி, எதுக்கு பதவி போகணும் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 5 வருஷம் விஜயை அசைக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையிலும் மக்கள் தளபதி முதல்வர் ஜோசப் விஜய்க்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அப்போது 31வது ஆண்டு அரசியல் களம் இப்படி இருக்கும். திமுகவிலையும் உதயநிதியை தவிர வேறு யாரும் கிடையாது, யாரும் பேசுகிறவர்கள் கிடையாது. அண்ணா திமுகவிலையும் எடப்பாடியை விட்டால் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட அண்ணா திமுகவும் அனாதையாகிவிட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது திமுக யோசிச்சு விஜய்க்கு எதிராக யாரை களமிறக்கலாம் என்று யோசனை செய்யும்போது கமலஹாசன் பக்ரி ஆயிட்டார். கமலஹாசன் வேஸ்ட் ஆயிட்டார், அதாவது செட் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டார். கமலஹாசன் சொன்னால் இவனும் ஓட்டு போட மாட்டாங்கிற சூழ்நிலை, பர்டிகுலராக பெண்கள் போட மாட்டாங்க. அப்போ யாரை களமிறக்குவது? அப்போ விஜய்க்கு ஈக்குவலாக தனுஷ். தனுஷுக்கு பேக்ரவுண்ட் எப்படின்னா, அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மருமகன். அது இல்லாமல் அவரும் இன்னும் சொல்ல போனால் விஜயை விட நடிப்பில் பேராற்றல் உள்ளவர் தனுஷ். எந்த வேஷனாலும் சும்மா லட்டு மாதிரி சாப்பிட்டு போயிடுவார். தேசிய விருது பெற்றவர். இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம தளபதி ஜோசப் விஜய்க்கு விருது எதுவும் கிடைக்கல. அவர் கமர்ஷியல் ஹீரோ அவ்வளோதானே தவிர அவர் விருதுக்குரிய ஹீரோ இல்லை. ஆனால் இவர் தேசிய விருது 3 விருது வாங்கிட்டார். அந்த மாதிரி சூழ்நிலையில் தனுஷ் அவராகவே இப்போது கொடியை அறிவித்து அரசியலில் இறங்கியிருக்கார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரசிகர்கள்ட்ட பேசியிருக்காரு. பேசும்போது கேப்டனுடைய பாணி கொஞ்சம் தெரிஞ்சுது. நான் ஃபுல்லாக அவருடைய பேச்சை கேட்டேன். கேப்டன் கடைசியில் முடிஞ்சோடனே, பத்திரமா எல்லோரும் வீட்டுக்கு போங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, 2 வீலரில் போகிறவங்க ஓவர்டேக் பண்ணாதீங்க, பத்திரமா வீடு போய் சேரணும், உங்களுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம் என்று அட்டகாசமாக பேசினார் தனுஷ். தனுஷ் இப்படி ஒரு பேச்சு பேசுவாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. அதே சமயத்தில் தனுஷ் பின்வாங்கக்கூடிய ஆள் இல்லை. அதாவது எப்போ கேப்டன் முதலாக இப்போது புரட்சியில் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த பிறகு தான் அவர் கட்சிக்கு கொடியை அதிமுகவுக்கு அண்ணா உருவம் பொறித்த கொடியை போட்டார். அதேமாதிரி கேப்டன் அரசியலுக்கு வரும் முன்பே தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு கொடியை அறிவித்தார். அதே பாணியில் இப்போ அருமை சகோதரர் தனுஷ் அவருக்கென்று ஒரு கொடியை அறிவித்திருக்கிறார். இனிமேல் அவருடைய படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் பாணியில் தான் வரும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏற்கனவே விஜய்க்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்போது மருமகன் தனுஷ் கட்சி ஆரம்பிக்கிறதுனால மறைமுகமாகவோ நேரடியாகவோ லதா ரஜினிகாந்த் ஆதரவு தெரிவிப்பார். வேறு வழியே இல்லை. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலைன்னாலும் ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் மானசீகமாக தனுஷை தான் ஆதரிப்பாங்க. ஸோ சரியான போட்டி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவருக்கு விஜய் ரசிகர்கள், அவருக்கு ரஜினி ரசிகர்கள் ப்ளஸ் தனுஷ் ரசிகர்கள். அப்போது யாருக்கு ஓட்டு அதிகமாக இருக்கும்? இன்றைக்கு இளைஞர்களுடைய ஓட்டு தான் விஜய்க்கு ஒரு ஸ்டாண்ட் பையாக இருக்குது. அந்த ஸ்டாண்ட் பையை சீர்குலைப்பதற்கு அரசியலில் கலந்துறங்குகிறார் தனுஷ். இதை நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை புரியும். ஏன்னா தங்களால் விஜயை ஜெயிக்க முடியாது என்று சொன்னாலும் கூட தனுஷால் ஜெயிக்க முடியும் என்ற காரணத்தினால திமுக அவருக்கு பக்கபலமாக இயங்கும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நிறைய சொத்துள்ள கட்சிகள். அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. திமுகவுக்கும் அறக்கட்டளைக்கு
1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்கும். ஸோ கட்சிகள் இருக்கும். ஆனால் இனிமேல் இளைஞர்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா என்றால் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த நகரசபை தேர்தலில், அதாவது உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் போட்டியிடுவார் என்று. நான் சொல்லுகிறேன், உறுதியாக நகரசபை தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் போட்டியிட மாட்டார். ஏன்னா இந்த 5 வருஷமும் மக்களை பயன்படுத்தி கொண்டு அரசியலை ஸ்திரப்படுத்தி கொண்டு 31ஆம் ஆண்டு நடைபெறுகிற எம்எல்ஏ தேர்தலெல்லாம் அவர் அரசியல் களத்தில் குதிப்பார். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த 5 வருஷம் இந்த அரசியல் எந்த களத்தை நோக்கி போகுது அப்படிங்கிறத தனுஷ் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஓப்பனாக பச்சையாக சொல்லணும்னா அதை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை முதல்வர் விஜய் என்பதை சில நடவடிக்கைகள் தெரிந்து காட்டி கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பழனியில் 100 கோடி ரூபா 100 ஏக்கர் சொத்தை அடிச்சிட்டாங்க. இந்த கவர்மெண்ட்லாம் நடந்தது. இந்த கவர்மெண்ட்டில் அமைச்சருக்கு தெரியாமல், முதல்வருக்கு தெரியாமல் ஒரு ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணி அவர் அந்த டீலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். இது ஒரு முதல்வருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் அது அனுபவம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி இப்போ எடுத்துக்கங்க, இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தில் ஆரம்பத்திலேயே நாம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கணும். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு சால்வு கிடைக்கும். இதை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிந்து கொண்டு தான் இந்த பயில கர்நாடகாக்காரன் சொன்னதை கேட்க மாட்டான்னு சொல்லிவிட்டு நேராக உச்சநீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தப்போ தான் தண்ணி இறந்து விட்டாங்க. இதை முதலிலேயே முதல்வர் விஜய் செய்யவில்லை. காரணம் என்னென்னா அவருக்கு அமைந்த செயலாளர்கள் அப்படி. சரி, இப்போ சமீபத்தில் எடுத்துங்க, 181 மெடிக்கல் சீட், 181 டாக்டர்கள் தமிழ்நாட்டிலிருந்தே உருவாவதற்கு தடை விதித்து விட்டது. தமிழ்நாட்டிலிருந்து 181 டாக்டர்கள் உருவாகியிருப்பார்கள். அதை விஜய் அரசு தடுத்து நிறுத்திவிட்டது. ஏன்னா அங்கே அரசு வழக்கறிஞர் வாதாடலை. அந்த அரசு வழக்கறிஞர் வாதாடாததற்கு முனைப்பு காட்டாததற்கு காரணம் விஜய் அரசு தான். இப்படி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுக்காகத்தான் தனுஷ் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அரசியல் எப்படி எப்படி போகுது, என்னென்ன தமிழ்நாட்டுக்கு தேவை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறத தீர ஆலோசித்து விட்டு முழுமையான அரசியல்வாதியாக 31வது ஆண்டில் சட்டமன்றத்தில் களமிறங்குவார் தனுஷ். தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்டில்மேன்கிறதை எப்படி நிரூபித்தார்னா, மனைவியுடன் விவாகரத்தாகிவிட்டது. ஆனாலும் அவர்கள் ஹைதராபாத்தில் ஒரே லாட்ஜில் உட்கார்ந்து இருவரும் ஒரே நேரத்தில் பேசி முடிவெடுத்தார்கள், நாம் விவாகரத்து செய்து கொள்வது. அதே இதை அவர் தனுஷை பற்றி அவர் மனைவியும் குறை சொல்லவில்லை, தனுஷும் அவருடைய மனைவியை பற்றி எதுவும் பேசவில்லை. ஆனால் பசங்க 2 பேருக்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கணவன் மனைவியாக இல்லாட்டாலும் நண்பர்களாக வாழ்கிறார்கள். இப்போ தனுஷ் அவருடைய மகனை ஹீரோ ஆக்குறார், யாத்திரா ஹீரோ ஆகிறார். அப்போது 31வது ஆண்டில் அவர் நடித்து ஒரு 2 படம் வந்துடும். அப்போ அரசியலுக்கு வருவது சரியாக இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டிராபேக், மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, ஆனால் மகன் அப்பாவோட இல்லை. இது ஒரு மைனஸா? இப்போது அப்பா ஜேசன் சஞ்சய் இப்போ அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு புகழ் கிடைச்சிருக்கும் ஜேசன் சஞ்சய்க்கு. அவர் விரோதமாக இல்லை ஜேசன் சஞ்சய், அது வேறு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் வீக்கு தான். அதாவது ஒரு பேட்டியிலேயே நான் பார்த்தேன், ஏங்க உங்கள் மனைவி உங்களோட சண்டை போடுவாங்களான்னு கேட்டதுக்கு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு சில ஆண்டுகளுக்கு முன்பு, அவள் எப்போவுமே தான் சண்டை போடுவா, சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போவே அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. எனவே அந்த இது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. இப்போது சட்டசபையில் எங்கே உங்கள் அப்பாவை காணோம்னா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்கப்பா உன் பசங்களை காணும், உன் பொண்டாட்டியை காணும், கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ இவர் எப்படி போகிறார், இவருக்கு எப்படி அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் விஜயுடைய எதிர்காலம் இருக்குது. ஆனால் இப்போ நடந்து வருகிற செயல்களை பார்த்தோம்னால் அரசு அதிகாரிகள் இன்னமும் முழுமையாக விஜய்க்கு ஆதரவாக இல்லை. இதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இப்போ பாருங்கள், கரண்ட்டு பில்லு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு நிர்மல்குமார், எப்போவுமே நாம் கோடை காலத்தில் அதிகமாக மின்சாரம் உபயோகிப்போம், அதனால் கூடியிருக்கு அப்படிங்கிறாரு. அது அல்ல. ஏன்னா மின்சாரத்துறை செயலாளரே சொல்கிறாரு, ஆமாம் இதில் ஏதோ தவறு நடந்திருக்குன்னு. ஆக மின்சாரத்துறை செயலாளர், அரசுத்துறை செயலாளர் தவறு நடந்திருக்குங்கிறாரு, ஆனால் அமைச்சர் தவறு நடக்கலைங்கிறாரு. அவங்களுக்குள்ளே குழப்பம். ஆக அரசு அதிகாரிகள் செய்வது அமைச்சருக்கு தெரியவில்லை, அமைச்சர் சொல்வது அதிகாரிகளுக்கு புரியவில்லை. இப்படி சில குழப்பங்கள் போயிட்டுருக்கு. இது மக்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நாள் ஆகலாம். அந்த சந்தர்ப்பத்தை தனுஷ் பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம். சமீபத்திலே தளபதி விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் பேட்டி கொடுத்துருக்கும்போது தன்னுடைய அப்பாவை ஆதரிப்பதாகவே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது முதல்வருடைய படம் ஜனநாயகனுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பதாகவே பேசி மழுப்பி இருக்கிறார் ஜேசன் சஞ்சய். இதில் நம்முடைய கேள்வி என்னென்னா, இப்போது அந்த தனியார் சேனலுக்கு திராணி தைரியம் இருந்தால் அவர்கள் என்ன கேள்வி கேட்டுருக்கணும், எப்பா நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு ஞானம் அறிவும் வளர்ந்துருக்கு, நீ மெச்சூரிட்டி உள்ள பையன், ஏன் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடாது, ஏன் இருவரும் பிரிந்திருக்கிறார்கள், சரி உங்கள் அம்மா தான் அப்படி கோபமாக இருந்தாங்கன்னா உன்னுடைய தங்கை அப்பாவுக்கு ஆதரவாக ஏதாவது கருத்து தெரிவிச்சிருக்கலாம்ல. உங்கள் அம்மா வெளிநாட்டில் இருந்தாலும் தங்கை வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கேயும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, படத்தை பற்றிய கருத்து சொல்லவே இல்லையே, ஏன் இந்த கேள்விகளை எல்லாம் ஏன் கேட்கவில்லை? ஏன் கேட்கலன்னா ஏற்கனவே ஜேசன் சஞ்சய் சொல்லிப்பார், யோ இந்த மாதிரி எடக்கு முடக்கு குண்டக்க முண்டக்க கேள்வியெல்லாம் கேட்காத என்று ஒரு நிபந்தனை வைத்திருப்பார். இதுக்கடா ஒரு பேட்டி? நான் கேட்குறேன், பேட்டி என்றால் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அட போங்கப்பா இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. இப்போதைக்கு தனுஷுக்கு அவங்க மாமனார் சப்போர்ட்டு, ரஜினிகாந்த் சப்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் அவங்க அப்பா செல்வராகவன் ஏற்கனவே பாஜகவில் இருக்கார். ஸோ பாஜகவுடைய சப்போர்ட்டும் மறைமுகமா தனுஷுக்கு வரும். இப்போ செல்வராகவன் நடித்து கொண்டிருக்கிறார், தனுஷ் நடித்து கொண்டிருக்கிறார், தனுஷுடைய மகன் நடித்து கொண்டிருக்கிறார். ஆக 3 தலைமுறையாக அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ செல்வராகவனுக்கு டைரக்ஷன் வாய்ப்பு இல்லைன்னா கூட அவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரங்களில் அவர் நம் மனதை கவருகிற அளவுக்கு நடித்து கொண்டிருக்கிறார். எனவே இது ஒரு நடிப்பு குடும்பம். செல்வராகவனுடைய ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும், யாத்ராவுடைய ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும், ரஜினிகாந்த் ஃபேன்ஸும் தனுஷு கிடைக்கும், தனுஷ் ஃபேன்ஸும் ரஜினி கிடைக்கும். இந்த சூழ்நிலையில் தனுஷுக்கு வாக்குகள் அதிகம் கிடைக்குமா, ஆதரவு அதிகமா, விஜய்க்கு ஆதரவு அதிகமா, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு மேலே நான் விளக்கமாக என்ன சொல்கிறது?